எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. அதிமுக அணி பிரச்சனையால் அரசுக்கு ஆபத்தா என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். அதிமுகவில் இருக்கக்கூடிய அணி பிரச்சனைகள் தொடர்ந்து ஒரு உச்ச நிலையிலேயே இருக்கின்றன. மாறி மாறி கருத்து பரிமாற்றங்கள், கருத்து மோதல்கள் தொடர்ந்து கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது. நிச்சயம் ஒன்றுபட்ட அதிமுக உருவாகும் என்று முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் மீண்டும் மீண்டும் நம்பிக்கை தெரிவிக்கிறார். தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்திருந்த பேட்டியில் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மாதத்தில் அணிகள் இணையும் என்ற கெடுவையும் கூட கொடுத்திருந்தார், கால அளவையும் கூட கொடுத்திருந்தார். ஆனால் அது கண்ணுக்கு தெரியும் தூரம் வரை அது சாத்தியமாக இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆட்சியை கலைப்பதற்கான மிகப்பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார். இப்படி நினைப்பு ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று நினைப்போரை ஜெயலலிதா அவர்களின் ஆன்மா மன்னிக்காது என்றும் கூட கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். ஆட்சியை கலைக்க நினைப்பது யார், யாருக்கான விமர்சனம் இது என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்க, திரு டிடிவி தினகரன் அவர்கள் மீண்டும் கட்சியில் தன்னுடைய துணை பொதுச் செயலாளர் என்று இருக்கக்கூடிய அந்த பதவியில் மீண்டும் வலிமையாக அவர் தன்னுடைய நடவடிக்கைகளை முன்னெடுக்கக்கூடிய கட்டங்களில் அதற்கான எதிர்ப்பும் கூட கிளம்பி இருப்பதை பார்க்க முடிகிறது. பலர் இவர் தேர்தல் ஆணையத்தின்படி இன்னும் முழுமையாக துணை பொதுச் செயலாளரா இல்லையா என்றே தெரியவில்லை, அவர் எப்படி மற்ற பொறுப்புகளை நியமிக்கலாம் என்ற கேள்விகள் ஒருபுறம் கேட்க, திரு தினகரன் அவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் செல்லாது என்றால் திரு சசிகலா அவர்களால் பொருளாளராக நியமிக்கப்பட்ட திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுடைய பதவியும் செல்லாதா என்ற மாறி மாறி கேள்விகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அரசுடைய போக்கை கண்டித்து போராட்டங்களையும் அறிவித்திருக்கிறார். இது ஒரு ஊழல் ஆட்சி என்றும் கூட தெரிவித்திருக்கிறார். சேகர் ரெட்டிக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு என்ற விமர்சனம் அமைச்சர்களால் வைக்கப்பட்ட போது அதற்கான பதிலையும் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அளித்திருக்கிறார். ஆக தொடர்ந்து 3 வெவ்வேறு துருவங்களாகவே செயல்பட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இணைப்பு என்பதற்கான இணக்கம் தென்படுகிறதா அல்லது ஆட்சிக்கு ஆபத்தாகத்தான் இந்த குழப்பம் என்பது முடிய போகிறதா? பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கலாம். நிகழ்ச்சியில் நம்மிடையே சட்டமன்ற உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர் திரு முருகுமாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு இளையராஜா அவர்களும் இணைகிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் திரு அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த திரு கலைராஜன் அவர்களும் அதே போல திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய பிரதிநிதியான திரு பாபு முருகவேல் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நான் முதல்ல திரு முருகுமாறன் அவர்கள்ட்ட தொடங்க நினைக்கிறேன். ஆட்சியை கலைப்பதற்கான முயற்சி நடைபெறுகிறது, சதி நடைபெறுகிறது, அம்மாவின் ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு. யார சொல்றாரு? ஆட்சியை கலைக்கணும்னு யார் நினைக்கிறாங்க? பொதுவாகவே இது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எப்படியாவது நாம் ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்று எதிர்க்கட்சி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நினைத்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் சட்டமன்றத்திலே நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அவர்கள் நடந்து கொண்ட விதம் ஊடகங்கள் வாயிலாக நீங்களும் அறிந்திருப்பீர்கள், நாட்டு மக்களும் அறிந்திருப்பார்கள், உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களும் அறிந்திருப்பார்கள். எனவே இது இன்றைக்கு உச்சக்கட்டத்திலே அடைந்திருப்பதாக அமைச்சர் கருதியிருக்கலாம். எனவே அது குறித்து தன்னுடைய தகவலை அவர் பரிமாறிக்கலாம் என நான் நினைக்கின்றேன். நினைக்கிறது அதிமுகவினர் தான், அதுதான் உங்களுடைய குற்றச்சாட்டு. என்ன சொல்றீங்க? ஆட்சி இன்னைக்கு இருக்கிற ஆட்சியை கலைக்கணும்னு நினைக்கிறது அதிமுகவினர் தானா? இல்ல இல்ல, அதிமுகவினர் இல்ல. ஆட்சியை கலைக்கணும்னு முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் தான் இது போன்ற நிகழ்வுகளிலே தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே, திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளையும் சேர்த்தா 98 சட்டமன்ற உறுப்பினர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில யார் தலைமை பொறுப்பை கைப்பற்றுவது அல்லது தலைமை தாங்குவது என்கின்ற போட்டி வேண்டுமானால் இருக்கலாமே தவிர, இதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய இன்னுரை வைத்து அமைத்திருக்கிற இந்த ஆட்சியை யார் கலைத்தாலும் இப்போது இருக்கக்கூடியவர்களால் அந்த ஆட்சியை மீண்டும் அமைக்க முடியுமா என்ற கேள்விக்குறியை அவர்கள் மனக்கோகைகளும் எழும். எனவே இன்றைய சூழலில் இந்த நீங்க குற்றம் சாட்டுறது திமுகவா அதிமுகவா? திமுக இல்ல, திமுக இப்ப ஆட்சி கலைச்சிட்டாங்கன்னா மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வர முடியுமான்ற கவலை அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றீங்களா? அதான் சொல்றாங்க, அதான் எதிர்கட்சி தலைவர் சொல்றார். அப்படியானால் திரு ஜெயக்குமார் அவர்கள் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் நினைப்பவர்களை அம்மாவின் ஆன்மா மன்னிக்காது அப்படின்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தணும்?
திமுக வந்து அதிமுக உண்ட வீட்டுக்கே ரெண்டகமா? என்ன என்று அவர் யார் குறித்து பேசினார், என்ன பொருள் குறித்து பேசினார், இங்க இருக்கக்கூடியவர்கள் அங்கே யாராவது உறவு வைத்துக் கொண்டு ஒரு பாலம் அமைத்திருக்கிறார்களா என்றது எனக்கு தெரியாது. அவர் அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் அவர் உணர்ந்திருக்கலாம். எனவே அவர் அந்த கருத்துக்களை கூட சொல்லியிருக்கலாம். இது குறித்து அவரிடம் தான் நாம் கேட்க வேண்டும். அப்போ திரு ஜெயக்குமார் அவர்களுடைய கருத்து இல்ல அமைச்சர்களுடைய கருத்து வந்து டிடிவி தினகரன் அவர்களுக்கு எதிரானது அல்ல, அப்படி புரிஞ்சுக்கலாம். அவரை சொல்லல நீங்க சொல்லக்கூடிய சூழல் இல்லை. ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய கட்சி பொறுப்புகளுக்கு மட்டும் எதிர்ப்பு இருக்கிறது, ஆட்சிக்கு அவருடைய ஆதரவு இருக்கிறது நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப ஆட்சியை வந்து அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் என்று இருப்பாரையானால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை கலைப்பதற்கு அவர் எப்படி முயற்சிப்பார்? அப்படி அவர் முயற்சிப்பாரே ஆனால் அவர் துணை பொதுச் செயலாளரே இல்ல நீங்க சொல்றீங்களே, அவர் அதிமுக உறுப்பினரே இல்லைன்னு சொல்றாரு திரு ஜெயக்குமார். ஆமா, இது அமைச்சருடைய கருத்து. சரி, உங்களுடைய கருத்து? அவர் சொல்லுகிற பொழுது என்னுடைய கருத்து அதான். அவர் சொல்லியிருக்க மேற்கோள் காட்டி நீங்க சொல்லுகிற பொழுது நான் ஒப்புக்கொள்கிறேன். இன்றைக்கு அவர் என்ன பொருள் குறித்து பேசியிருக்கிறார் என்பது போக போக புரியும். ஓகே, போக போக புரியும் அப்படிங்கிற உங்களுடைய பதிலே நான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். நான் இதை மற்ற விருந்தினர்கள்ட்டையும் கொண்டு போக நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மிடையே அதிமுக திரு தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர் இருக்கக்கூடிய திரு கலைராஜன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும், அதே போல மற்றொரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாபு முருகவேல் அவர்களும் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணி சார்பாக இணைகிறார். இருவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு பாபு முருகவேல்ட்டு தான் அதே கேள்வியை கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கடைசியா பேசும்போது கூட என்னால இந்த ஆட்சிக்கு எங்களால பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. திரு ஜெயக்குமார் அவர்கள் இன்னைக்கு ஆட்சியை கலைக்க முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது உங்களை இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல அவர் யார சொல்றாருன்றது நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, பொலிட்டிக்கலா பார்த்தாலும் அவர் சொல்றது கரெக்ட், லாஜிக்கா பார்த்தாலும் கரெக்ட். நான் எங்களை பொறுத்த வரைக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் பன்னீர்செல்வம் அணியால் இந்த ஆட்சி கவிழாது என்று மரியாதைக்குரிய அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார். பொலிட்டிக்கலா பார்த்தாலும் உண்டு, அதுதான் சரியான பதில். லாஜிக்கா பார்த்தாலும் அதான். ஏன்னா எங்ககிட்ட 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் நினைத்தால் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை, அது போன்ற எண்ணமும் எங்களுக்கு இல்லை என்பதுதான் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. திரு மாண்புமிகு நிதியமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்களுடைய கருத்து எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், திரு தினகரன் அவர்களை 37 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த 37 சட்டமன்ற உறுப்பினர்கள் 20 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புதிதாக பொறுப்பு வழங்கியிருக்கிறார். ஆனால் 5 பேர் வேணாம்னு சொன்னாங்க, அப்புறம் 4 பேர் வேணாம் சொன்னாங்க, அப்புறம் திரும்ப வேணும்னு சொன்னாங்க, 2 பேர் திரும்ப வேணும்ட்டாங்க. இப்ப 2 பேர் மட்டும் தான் வேணான்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறார்கள். அரசியல் சில பொதுவெளிகளில் சில விவரிக்க முடியாத விவாதிக்க முடியாத சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும். அது போன்ற காரணங்களுக்காக அந்த 2 பேர் ஏற்றுக்கொண்டதும் 2 பேர் ஏற்றுக்கொள்ளாததுமாக இருக்கலாம். அது தனிப்பட்ட கருத்தாக இருக்கட்டும். ஆனால் இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது திரு தினகரன் அவர்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினராக கூட அம்மா மறைகின்ற வரையிலே இல்லை. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதிகள் என்ன சொல்கிறது சொன்னால், உறுப்பினராகி 5 ஆண்டுகள் கழித்துத்தான் பெரிய பொறுப்புகளுக்கு மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழக நிர்வாகிகளாக வர வேண்டும் என்று சொன்னால் 5 ஆண்டு காலம் பொறுத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறது. அப்படி இருக்கும்போது அடிப்படை உறுப்பினரே இல்லாதவர் நீங்கள் இந்த மாதிரி பொறுப்பை வழங்கியிருக்கிறீர்கள். இந்த மாதிரி பொறுப்பை வழங்கியிருப்பது கட்சிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த கட்சிக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய இந்த குழப்பம் ஆட்சியிலேயும் இந்த குழப்பத்தை கொண்டு சென்று தொடர்ந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த ஆட்சி உங்களால் கவிழக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று பெயர் குறிப்பிட்டு சொல்லாமல் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். திரு தினகரன் அவர்கள் தான் சொல்றாரு, நீங்க முழுமையா நம்புறீங்க? உறுதியாக. உங்களுடைய ஸ்டாண்ட் இன்னும் அதேதான், திரு பன்னீர்செல்வம் அவர்களால ஆட்சிக்கு ஆபத்து வராது. இல்ல, அதுதான் நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். பொலிட்டிக்கலாவும் முடியாது, லாஜிக்காவும் எங்களால அது முடியாது. திரு கலைராஜன் அவர்கள்ட்ட அதை தான் எடுத்துட்டு போக நினைக்கிறேன். பகிரங்கமாக கிட்டத்தட்ட இரு தரப்புக்கு, ஒரு தரப்புல பகிரங்கமாகவும் ஒரு தரப்புல மறைமுகமாகவும் குற்றச்சாட்டு, தமிழக அரசாங்கத்திற்கு ஆட்சியை கவிப்பதற்கோ ஆட்சிக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு திரு தினகரன் அவர்களுடைய அணி முயற்சிக்கிறது. தம்பி முருகமாறன் சொன்னதை போல இன்றைக்கி இவர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு ஒரு கருத்து, இந்த ஆட்சியை கலைப்பதற்கு எங்களுக்கு 1 மணி நேரம் போதும் என்று. அதை பார்த்தவுடன் முருகமாறன் சொன்னோடனே அதுதான் சொல்கிறார் போட்டிருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். 1 மணி நேரத்தில் கலைக்க வேண்டும் என்றால் அவங்க கலைக்கலாமே. நாங்கள் தான் 6 மாதமாக, நாங்கள் 1.5 வருஷமாக நாங்கள் ஆட்சியில் இருந்துகிட்ருக்கோம், அவங்க கலைக்கலாம். துரைமுருகன் அவர்கள் வாய்ச்சொல் வீரர், நானும் அதான் நினச்சேன், இப்போ அவரை தான் சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது நீங்கள் சொல்கிற மாதிரி உண்டை வீட்டுக்கு 2 செய்யக்கூடாதுன்னு சொன்னாக்க அதையும் கூட துரைமுருகனுக்கு பொருந்தும். ஏன்னா எம்ஜிஆரால் சாப்பிட்டவர் தான் அவர். எம்ஜிஆர் போட்ட பிச்சை தான் அவர் படித்தது, போனது, வந்தது எல்லாமே. அம்மாவின் ஆன்மா மன்னிக்காதுன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தும் போது கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவங்கள தான் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியான அம்மாவின் ஆன்மா வந்து மன்னிக்காதுன்னு சொல்றப்ப அம்மாவின் ஆன்மா எல்லாருடைய ஆன்மாவும் தெய்வமும் எனக்கு வணங்கப்பட வேண்டிய ஒன்று தானே.
அதனால் அம்மா ஆன்மான்னா எம்ஜிஆர் அம்மா ஆன்மான்னா எல்லாம் ஒன்று தான். இதில் வந்து ஒரு விஷயத்தை திரு ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது மாதிரி வந்து சொல்லியிருக்காருன்னு சொன்னதை யார் பேரையும் குறிப்பிடாமல் சொன்னதுனால நான் சொல்கிறேன். அவர் வந்து நீண்ட காலமாக இந்த கட்சியில் இருக்கிறார். நானும் ஒருலாம் மாணவர் காலத்திலிருந்து ஒன்றாக பணியாற்றியவர்கள் கட்சியில். அவர் வந்து யாரை குறிப்பிட்டு சொல்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு தினகரனை குறிப்பிட்டு சொல்ல மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அப்படி சொல்லியிருந்தாலும் இப்பொழுது வந்து ஆட்சியை கலைப்பதற்காக அவர்கள் முயற்சி எடுத்திருப்பாரேயானால் நிதியமைச்சர் பதவி அவருக்கு யார் தந்தது? நிதியமைச்சர் பதவி அம்மா தரவில்லை, அம்மா மறைந்து விட்டார். அதற்கு பிறகு நிதியமைச்சர் பதவியை அவருக்கு யார் தந்தது? சின்னம்மா தான் தந்தாங்க. சின்னம்மா வந்து அறையில் முதலமைச்சர் கொடுத்தார் இல்லையா? இல்ல, நிதியமைச்சர் பதவி, நிதியமைச்சர் பதவியை முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேர்ல நிதியமைச்சர் பதவி வந்து அவருக்கு அதுதானே சட்டம். சட்டம் அதுதான். நிதியமைச்சர் பதவி இப்போ ஓபிஎஸ் வந்து எடுத்தோடனே சீஃப் மினிஸ்டர் வந்தார். எப்படி வந்தார்? தினகரன் சொல்லி தானே வந்தார். சின்னகரன் சின்னமாட்ட சொல்லி தான் வந்தாரு. அவர் ஏற்கனவே நேரடியாக வந்து சொல்ல சொல்லுங்க. அவரை மனசாட்சியை துருத்து சொல்ல சொல்லுங்க. அவர் பிள்ளைங்க 4 பிள்ளைங்க வச்சிருக்காரு, சொல்ல சொல்லுங்க. நீங்க சொல்ல முடியாது அவரால். 3 பிள்ளைங்க இருக்கு. சரி, சொல்ல சொல்லுங்க. இது எதுவுமே நீங்க சொல்றது எதுவுமே சட்டபூர்வமானது இல்லையே. நீங்க வந்து சட்டபூர்வமானது இல்ல. மனசாட்சி நீங்க சொல்றீங்களா? ஆன்மான்னு நீங்க சொல்றீங்களா? ஆன்மா சட்டமா? அது அவர் சட்டம் கிடையாது. எந்த ஆன்மா சட்டத்தில் இருக்கு? அதுவும் கிடையாது. நாத்தியவாதிகளுக்கு என்ன ரேஷனலிஸ்டுக்கு எது ஆன்மா என்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ரேஷனலிஸ்ட் பார்ட்டி தானே ஒரு காலத்தில் பாதி. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், அவர் வந்து தினகரனால் தான் அவர் வந்து எடப்பாடி கிட்ட சொல்லப்பட்டு நிதியமைச்சராக அவர் உருவாக்கப்பட்டார். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு அந்த கருத்தை நல்லா தெரியும். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி அவர்களே நான் சொல்லுகிறேன், தினகரனிடத்தில் என்ன திரு தினகரன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது சொல்றாரு, சில அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்றாரு. நாங்க வந்து நான் பதுங்கிட்டேன்னு நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதெல்லாமே வந்து ஒரு த்ரெட்டா பார்க்கப்படலையா? ஒரு ஆட்சியை பெரும்பாலானவர்கள் இப்போ இன்னைக்கு வந்து சொல்லக்கூடியது என்னன்னா, ஆட்சி கலையாது, அதிமுக ஆட்சி அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து ஒன்னாதான் இருப்பாங்க அப்படின்னு பெரும்பாலான ஒரு கருத்து வந்து வரக்கூடியதை பார்க்க முடியுது. ஆனாலும் ஆட்சி கலையாவிட்டாலும் ஆட்சியுடைய கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமா? அதுதான் ஸ்ட்ராட்டஜியா? இல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒண்ணும் இல்ல. 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்ட இருக்காங்க, நாங்க நினைச்சா இதை செஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு மிரட்டல் இருந்துட்டே இருக்கு. அதெல்லாம் கிடையாதுங்க. உதாசீனப்படுத்தக்கூடாது யாரும் உதாசீனப்படுத்தக்கூடாது. இந்த ஆட்சியை கொண்டு வந்தவர்கள் சின்னம்மாவும் தினகரன் எல்லாம் சேர்ந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. அவர் துணை பொதுச் செயலாளர். அன்னைக்கு இதே முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாரு தினகரன்ட்ட? இவங்களுக்கு யாருக்குமே தெரியும், தமிழ் முறை கூட யாருக்குமே தெரியாது அவர் அந்த கருத்து. என்ன சொன்னார்னா, எல்லாத்தையும் கையெழுத்து வாங்குறப்ப என் பேரை வந்து நீங்கள் முன்னில் டக்குன்னு சொல்லிடாதீங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருவாங்க, ரகசியமாக வச்சுருந்துட்டு கடைசி அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு எடப்பாடி சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க நீங்கள். நான் சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன்னா, அதை எதுக்குன்னு முடிவு பண்ணிட்டா ஒரு காரணத்தை வச்சுங்க. நீங்கள் ஒரு ஆட்சியை கவிழ்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா அது இந்த 122 பேர் எம்எல்ஏக்கள் இருக்கிறவங்க நினைச்சாக்க அவங்களுக்குள்ளே குழப்பிக்கிட்டா தான். அப்படி இருக்கிறவங்க யாருமே கிடையாது. தினகரனுக்கும் அந்த எண்ணம் இல்லை, இவங்க சொல்ற மாதிரி ஓபிஎஸ்க்கு அந்த எண்ணம் இல்லை என்றால் அவர் இதில் 14 பேர் வச்சுட்டு அவர் 12 பேர் வச்சுட்டு பண்ண முடியாது. ஒன்று முடிவு ஒன்று வச்சுங்க. மகாபாரதத்துலேருந்து சொல்கிறேன்னா இல்லை, சுருக்கமாக இல்லை, நீங்கள் இதுதான் எங்களை கம்பல் பண்ணக்கூடாது. சொல்கிற குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் பதில் சொல்லி ஆகணும். கர்ணனை வந்து கிருஷ்ணன் சூழ்ச்சி பண்ணி தான் அர்ஜுனன் ஜெயிச்சான். அதே மாதிரி வாலியை வந்து ராமாயணத்தில் வந்து சூழ்ச்சி பண்ணி தான் ராவணன் மறைமுகமாக இருந்து தான் ராமனுக்கு கொண்டான். அது மாதிரி நாங்கள் மறைமுகமாக இருந்து கொள்ள மாட்டோம். அம்பு எய்தணும் முடிவு பண்ணிட்டோம்னா டைரக்ட் அட்டாக் தான். கலைக்கணும் முடிவு பண்ணா நாளைக்கே கலைச்சு. அம்பு எய்தணும் முடிவு பண்ணா கலைக்கணும்னு சொல்லல, டைரக்ட் அட்டாக் தான். அது எங்களை குறிப்பிட்டிருந்தால். அதனால வந்து தினகரனை ஈஸியா இட போடாதீங்கன்னு நான் சொல்றேன். ஏன் நேத்து வரல துணை பொதுச்செயலாளர் ஏத்துக்கிட்டீங்கல்ல, இன்னைக்கே சாமான்களின் பிரதிநிதியாக இணையக்கூடிய திரு இளையராஜா அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, ஆட்சிக்கு நிஜமாவே ஒரு ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னமும் இந்த அணிகள்ல இருக்கக்கூடியவங்களால ஆட்சிக்கு எதுவும் ஆபத்து வராதுன்றதுதான் எங்களுடைய சிந்தனை. மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக நினைச்சா மட்டும்தான் இந்த ஆட்சி இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்றது எப்படி? ஆமா, அதாவது இப்ப ஆட்சி கலைக்கப்பட்டா வந்து திமுக தான் ஆட்சிக்கு வரும். ஒண்ணு இல்ல, நீங்க சொல்றது இப்போ சட்டமன்றத்தில் இருக்கிறது அதிமுக எம்எல்ஏக்கள், திமுக எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். பாஜக நினைச்சா மாத்த முடியும்னா எப்படி? இவங்க யாராவது எம்எல்ஏக்கள் வந்து இதை வாபஸ் வாங்கினது ஆதரவு வாபஸ் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற டீலிங் இதுதான். 4 ஆண்டு வந்து நம்ம வந்து ஆட்சியை வந்து கடக்கணும் அப்படின்றது உள்ளுக்குள்ள ஒரு டீலிங் ஓடிட்டு இருக்கு. வெளியில தான் 3 அணியா இவங்க வந்து காட்சி அளிக்கிறாங்களே தவிர இந்த 4 ஆண்டுகள் எப்படியாவது இவங்களை வச்சு ஓட்டணும் அப்படின்றதுதான் பிஜேபியினுடைய நிலைப்பாடு.
அவங்க சொல்ற மக்கள் விரோத திட்டங்களா இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் நீங்க வழிவகுக்கணும், வழிவிடணும் அப்படின்றதான் வந்து பாஜக வந்து சொல்லுது. ரெய்டுன்ற பேர்ல, ஒரு பயமுறுத்துன்ற பேர்ல இங்க வந்து உங்களை எப்படி பண்றோம், இன்னைக்கு ரெய்டு வரும், அப்படி வரும், இப்படி வரும்னு சொல்லியே இந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்களை பயமுறுத்தி இல்லங்கிறது வந்து சப்ஜெக்டிவான ஒபினியன். நம்ம அதுக்குள்ள போவேன், திட்டங்கள் சார்ந்து போனோம்னா அந்த டிபேட் வந்து வேறையா போயிடும். பட் ஒரு மாநிலத்துல ஆளக்கூடிய கட்சி மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட வந்து சுமூக இருக்கணும், மத்திய மாநில அரசுகள் வந்து சுமூகமா இருந்தா தமிழ்நாட்டுக்கு நிதி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இருக்கக்கூடியதை யாரும் எதிர்க்கல. இன்னைக்கு ஜெயலலிதா கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுக அவங்க எதையெல்லாம் எதிர்த்தார்களோ அதையெல்லாம் வழி திறந்து விட்டுட்டாங்கல்ல. இப்ப இருக்க விஷயங்கள் அவர்கள் இருக்கும் போதே மாற்றப்பட்டது. அது நீங்க நல்லா இல்ல நீட் விஷயத்துல எதிர்த்து நின்று இருந்தாங்க, ஜிஎஸ்டி விஷயத்துல ஒரு வருஷத்துக்கான எக்ஸம்ஷனை கோர்ட் கொடுத்துச்சு. அப்போ அதாவது ஜிஎஸ்டி விஷயத்துல ஜெயலலிதா அவர்கள் வந்து அப்பவே அவங்களுடைய ஸ்டாண்ட வந்து மாத்திக்கிட்டாங்க. திரு பாண்டியராஜன் அவர்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துல கலந்துக்கிட்டாரு ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது. சட்டமன்ற தேர்தல் உதய திட்டத்துல அவங்களே வந்து மத்திய மின்துறை அமைச்சரை சந்திச்சு திட்டங்களை மாற்றி ஒப்பந்தங்கள் போட்டாங்க. சட்டமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்துல ஜெயலலிதா அம்மையார் சொன்ன விஷயம் என்ன? நீட் தேர்வு தமிழகத்திலிருந்து விலக்கு கோருவதே அதிமுகவின் நிலைப்பாடுன்னு சொன்னாங்க. சொல்லிருக்காங்க, வீடியோ ஆதாரம் இருக்கு. இன்னி வரைக்கும் விலக்கு தான் கோரிட்டு இருக்காங்க, விலக்கு கோர்றாங்க. அது பிரச்சனை இல்ல. தமிழக அரசு விலக்கு கோரணுன்றதான் இவங்க வந்து தொடர்ச்சி அமைச்சர்கள் போ சந்திக்கிறோம், நாங்க அழுத்தம் கொடுக்கறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது பிரச்சனை இல்ல. இப்ப நாம என்ன சொல்றோம்னா, இங்க இருக்கக்கூடிய பிஜேபி அரசு திமுகன்ற ஒரு கட்சி வந்துடுச்சுன்னா அவங்க நினைக்கிறத செய்ய முடியாதுன்ற காரணத்தினால உள்ளாட்சி தேர்தலில் கூட இடங்களை கேட்டு பெறக்கூடிய ஒரு சூழல் பிஜேபி அதிமுக வந்து செய்யும். அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலையும் இவங்க கூட்டணி வச்சு சில தொகுதிகளை கேட்டு பெறக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு அதிமுக வந்து பிஜேபி அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் திரு முருகுமாறன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, ஆட்சி ரீதியாக எந்த பாதிப்பும் வராது, 122 எம்எல்ஏக்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா கட்சி ரீதியாக திரு தினகரன் அவர்கள் மாற்றங்களை செய்ய தொடங்கி இருக்கிறார். அந்த மாற்றங்களை வந்து ஏற்க முடியாது. இன்னைக்கு அவர் அதிமுக உறுப்பினரா, அவர் துணை பொதுச் செயலாளரா அப்படின்னு கேள்வி எழுப்பப்படுது. திரு ஜெயக்குமார் அவர்களும் இல்ல மற்ற பலருமே வந்து கேள்வி எழுப்புறாங்க. திரு டிடிவி தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களும் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் இல்ல அப்படின்னா இன்றைக்கு கட்சியுடைய பொருளாளர் யார், அவைத்தலைவர் யார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே பொதுச் செயலாளரால் அறிவிக்கப்படக்கூடிய அந்த பொறுப்புகள் மட்டுமே ஏற்புடையது என்பது விதி. பொதுச் செயலாளர் அங்கீகரிக்கப்பட்டால் மட்டுமே அவர் அறிவிக்கக்கூடிய பொறுப்புகள் செல்லும். அப்போ பொதுச் செயலாளர் யார்? எனவே அது குறித்து இப்போ தேர்தல் ஆணையத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி என்று இவர்கள் பிளவுபட்டிருக்கிறார்கள் என்று தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது. அதிமுக அம்மா அணியில யார் பொதுச் செயலாளர்? மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் என தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தால் மட்டுமே அவரால் பதவிகள். இன்னைக்கு யார் பொதுச் செயலாளர்? இன்னைக்கு பொதுச் செயலாளரே இல்ல, அப்படிதான் தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது. பொதுச் செயலாளரே இல்ல அப்படின்னா பொருளாளர் யார்? இப்ப நீங்க பொதுச் செயலாளரே அவங்க இல்ல அப்படிங்கும்போது அவங்க தேர்தல் ஆணையத்தால் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுக்குழுவாலும் செயற்குழுவாலும் பொதுச் செயலாளர் என அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பினை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க வேண்டும். நாங்கள் அங்கீகரித்துத்தான் கையொப்பமிட்டு அவரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அப்போ அவங்க பதவியை மாற்றும் போது ஏத்துக்கணும். நீங்க அங்கீகரிச்சிட்டீங்கல்ல, தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிறதோ இல்லையோ நீங்க அங்கீகரிச்சிட்டீங்கல்ல. இல்ல வழக்கு இப்ப நிலுவையில் இருக்கிற காரணத்தினாலே தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கின்ற பொழுது தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தால் தான் அந்த பொறுப்பு செல்லும். அப்போ கட்சியுடைய பொருளாளர் திரு பன்னீர்செல்வம் அவருடைய பொறுப்பு. அப்போ கட்சியுடைய பொருளாளர் திரு பன்னீர்செல்வம். ஏன்னா இன்னைக்கு திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்களை கட்சியுடைய பொருளாளராக நியமித்தது திருமதி வி கே சசிகலா அவர்கள். புரிஞ்சுக்கணும், அவங்க நியமனம் செல்லாதுன்னா திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பொருளாளர் இல்ல. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இங்க இருந்தாதான் நீங்க வந்து ஓ பன்னீர்செல்வம் பொருளாளர்,
நீங்க வந்து மதுசூதனன் அண்ணன் மதுசூதனன் அவர்கள் அவைத் தலைவர் சொல்லலாம். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக இல்லையா? வெளியேறிட்டாங்க. அவர் அதிமுகவுல இங்க இருந்து வெளியேறிட்டாரு. அவர் நான் தான் அதிமுக சொல்றாரு சார். அப்படி அந்த இடம் வெற்றிடமானதுக்கு பிறகுதான் அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் என்கின்ற கட்டாயம் எழுகின்ற பொழுது யார் அப்பொழுது இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பொதுக்குழு செயற்குழு அவரை கட்சியை விட்டு நீக்கினது இல்ல சார். அவரை கட்சியை விட்டு நீக்கினதா சசிகலா அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாங்க. சசிகலா அவர்களை நான் கட்சியை விட்டு நீக்கிறேன்னு மதுசூதன் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு. இப்ப இதுல எது செல்லும் அப்படிங்கறதா தேர்தல் ஆணையத்துல இருக்கு. உங்களுடைய பார்வைப்படி திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் ஆனதே இப்ப செல்லாது அப்படின்னா அவங்க போட்ட அத்தனை உத்தரவும் செல்லாது. அப்போ திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான் இன்னி வரைக்கும் பொருளாளர். திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் எப்படி கட்சி ஃபண்ட் ஆபரேட் பண்றாரு? அவங்க போட்ட பொறுப்பு செல்லாதுனாக்க அப்புறம் அவங்க போட்ட பொறுப்பு எதுவுமே செல்லாதுதான். அப்போ திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொருளாளர் கிடையாது. திரு செங்கோட்டையன் அவர்கள் அவைத் தலைவர் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விதிப்படி யார் பொதுக்குழு செயற்குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அல்லது பொது உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளரை தேர்தல் ஆணையம் பிளவில்லாமல் அங்கீகாரம் செய்தால் அந்த பொதுச் செயலாளர் போடக்கூடிய பதவி மட்டுமே செல்லும். பொதுச் செயலாளர் ஆனதே செல்லாது என்கின்ற பொழுது அவர் போட்ட பதவி எப்படி செல்லும்? அதான் கேக்குறேன். அப்போ கட்சி நிதியை எப்படி திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் எடுக்கிறார்? பொருளாளர் பதவியை அவர் எப்படி பயன்படுத்துகிறார்? சசிகலா அவர்கள் நியமித்த பொருளாளர் தானுங்க. சசிகலா அவர்கள் நியமித்த பொருளாளர் தானுங்க அவரு. அப்ப அவர் பதவியே செல்லாது இல்லங்க. அதாவது திரு தினகரன் அவர்கள் நியமித்த பதவி எல்லாம் செல்லாது. ஆனா சசிகலா அவர்கள் நியமித்த பதவி எல்லாம் நீங்க குழப்பறீங்க. அவங்களுடைய பொதுச் செயலாளர் பதவி செல்லாதுன்னு தேர்தல் ஆணையம் அறிவித்தால் தான். இன்னும் தேர்தல் ஆணையம் அறிவிக்காத போது யார் பொதுச் செயலாளரோ அவர் நியமனம் பண்ணிருக்கக்கூடியவர் தான் பொருளாளர். யார் நியமனம் பண்ணிருக்காரோ அவர் தான் அவைத் தலைவர். அவர் போட்டிருக்கிற பதவியில் தானே செல்லும். அப்போ திரு டிடிவி தினகரன் அவர்கள் துணை பொதுச் செயலாளராக செய்யக்கூடிய நியமனங்களும் செல்லும். இதை மட்டும் எதிர்ப்போம் அதை மட்டும் ஆதரிப்போம். அப்ப எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதவிகள் மட்டும் இருக்கணும். இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பதவிகள் வேண்டாம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுத்தா செல்லாது, செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுத்தா செல்லும். இல்ல 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 நீங்க பொதுவா ஒரு விமர்சனத்தை நான் முன் வைக்கிறேன். அதாவது திரு டிடிவி தினகரன் அவர்கள் பல்வேறு பொறுப்புகள் வழங்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர் அங்கீகாரம் செய்யப்பட்டவர். அவர் அம்மா பேரவையினுடைய செயலாளராக, அமைப்பு செயலாளராக, கழகத்தின் பொருளாளராக கட்சி பதிவு வைத்திருக்கிறார். சரி. ஆட்சியில் நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிறார். அது புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வழங்கப்பட்டது. அவர் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இயக்க தோழர்களோடு அவர் பல்வேறு கட்சி பணிகளை செய்திருக்கிறார். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு காலகட்டத்தில் அவரை விலக்கி வைத்து ஒரு 12 நபர்களை பட்டியலிட்டு காட்டுகிற பொழுது அந்த பட்டியலிலே திருமதி வி.கே. சசிகலா அவர்களை மட்டும் மன்னிப்பு கடிதம் வாங்கி கொண்டு மன்னித்து அவர் ஏற்றுக்கொண்டார். புரட்சி தலைவி அம்மா இருக்கின்றவரை, உயிரோடு இருக்கின்றவரை திரு டிடிவி தினகரன் அவர்களை இந்த இயக்கத்தில் அல்லது அவர் சேர்க்கவில்லை. சார் அதெல்லாம் புரியுது சார். இது எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். நான் கேக்குறது இன்றைய சட்டப்பூர்வ நிலை என்னன்னு கேக்குறேன். இன்றைய சட்டப்பூர்வ நிலை சசிகலா அவர்கள் தினகரன் அவர்கள் அவங்களுடைய பதவி செல்லாது அப்படின்னா 2 பேர் போட்ட நியமனமே செல்லாது. நீங்க ஒண்ணு ஏற்கிறீங்க, ஒண்ணு நிராகரிக்கிறீங்க. எப்படின்னு தான் நான் கேக்குறேன். நான் இன்றைய சட்டப்பூர்வ நிலை தான் கேக்குறேன். ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் கேளுங்க. நீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இப்ப நீங்க நம்ம வந்து திரு டிடிவி தினகரன் அவர்கள் எத்தனையோ பொறுப்புகள் போட்ட பொழுது அப்போது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் அப்பொழுதே அவருக்கு பொறுப்பு போட்டிருந்தால் அது பெரிய விமர்சனமாக வந்திருக்காது. எல்லோருக்கும் பொறுப்பினை அளித்துவிட்டு அவர் சிறைச்சாலை நோக்கி பயணிக்கின்ற நேரத்தில் திடீரென அவர் கட்சியிலே சேர்க்கப்பட்டு அன்றைக்கே உறுப்பினராக்கப்பட்டு அன்றைக்கே மன்னிக்கப்பட்டு அன்றைக்கே அவருக்கு துணை பொதுச் செயலாளர் என்ற பதவி வழங்குகிற பொழுது அது ஒரு முகம் சுளிக்கிற நிகழ்வாக மற்றவர்கள் நினைக்கின்றார்கள். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது செங்கோட்டையன் அவர்களுக்கு பதவி கொடுத்திருந்தாங்களா, பொறுப்பு கொடுத்திருந்தாங்களா? இல்ல பொறுப்பு அவர் வந்து இயக்கத்தில் இருந்தார். சசிகலா அவர்கள் அப்ப ஏற்றுக்கொள்ள நீங்க புரியுங்க. அவங்க மேல எந்த ஒழுங்கு நடவடிக்கை இல்ல. செங்கோட்டை அண்ணன் மேல எந்த ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கல. அவர் வந்து அமைச்சர் பதவியில தான் விலக்கி வச்சிருந்தாங்க.
அவர் கட்சி பதவியிலிருந்து விலக்கி வச்சிருந்தாங்க. சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. மீண்டும் புரட்சித் தலைவி அம்மா கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவரைக்கு தான் சட்டமன்ற உறுப்பினர். அனைவருக்கும் தெரியும் அது ஒரு பனிஷ்மெண்ட்னு இல்லையா? ஒரு பதவியில இருந்து நீக்கி வைக்கிறதுங்கிறது ஜெயலலிதா அவர்களுடைய ஸ்டைல் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நீங்க இங்கே வருகை இருந்திருக்கிற அருமையண்ணன் கலைராஜன் அவர்களுக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களுக்கு தெரியும். புரட்சித் தலைவி அம்மா ஒரு மீது கோபப்பட்டுவானால் அவர்களை விலக்கி வைப்பார். அவர் விலக்கி வைத்தால் அந்த தண்டனை அனுபவித்து தான் தீர வேண்டும். தண்டனைக்கு உட்பட்டிருக்கிற பொழுது அவர்கள் எந்த விதமான பலனையும் அனுபவிக்க முடியாது. ஓகே, நான் கேட்ட இயக்கத்தை தொண்டு தொட்டு நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா ரைட். அந்த விவாதத்தை நம்ம தொடர்வோம். வைத்திருக்கக்கூடிய செயல் இதுதான். மற்றவர்களுடைய கருத்தையும் பெறுவோம். திரு பாபு அவர்கள், நீங்க குறுக்கிட விரும்புறீங்க? அதாவது ஆக்சுவலி வந்து எப்படின்னா, நீங்கள் கேட்ட கேள்விகள் அனைத்துமே நியாயமான ஒரு கேள்விகள். ஆனால் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு முருகமானன் அவர்களால் வெளிப்படையான பதில்களை கூற முடியாத ஒரு சூழ்நிலை தானே தவிர வேறொன்றும் கிடையாது. அவருக்கு உண்மை நிலை அவருக்கு தெரியும். சட்டப்பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் நானும் ஒரு வழக்கறிஞராக இந்த வழக்கில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற முறையில் ஒரு பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அவர்கள் நியமனம் செய்யப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர். நியமனம் என்கின்ற ஒரு வார்த்தையே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பைலால கிடையாது. அப்ப அதெல்லாம் தெரிஞ்சே தான் நீங்க போட்டீங்களா நீங்க கேட்கக்கூடாது. அதாவது ஒரு சூழ்நிலை, யாரும் விவாதத்துக்கு வராத ஒரு பொருளுக்கு எந்த விதமான விவாதம் இருக்க தேவையில்லை. எங்க அப்பாவுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் சொத்து இருக்குது அப்படின்னா, எங்க அண்ணனுக்கு 3 கோடி எனக்கு 2 கோடின்னு கொடுத்துட்டாருன்னா, நாங்க 2 பேரும் கம்முன்னு இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. நான் கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னா தான் பிரச்சனையே அங்க வெளியே வரும். நியமன பொதுச் செயலாளர் என்கின்ற போது யாரும் பிரச்சனை பண்ணலன்னா அது நியமன பொதுச் செயலாளர் இருந்திருப்பார். தேர்தலிலே அவர் தொடர்ந்து பொதுச் செயலாளராக வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு முதல்ல ஏத்துட்டு 2 வருஷம் கழிச்சு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா தான் கேட்பாங்க. அதுதான் இப்ப கேக்குறேன். நாம 10 நாள்ல வந்துட்டோம் வெளியில. ஒரு ஏத்துக்கொண்டு ஒரு 10-15வது நாட்களிலே இது பிரச்சனையாக வெடித்து விடுகிறது. அப்படி இருக்கின்ற போது 2 வங்கிகளிலே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணம் இருக்கிறது. வங்கிகளுடைய பெயர் வேண்டாம். 2 வங்கிகளுக்கும் நானே நேரில் சென்று அதனுடைய மேலாளர்களிடத்திலே இந்த வங்கி கணக்குகளை எந்த விதமான எங்களுடைய அனுமதி இல்லாமல், மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவருடைய அனுமதி இல்லாமல் இயக்கக்கூடாது என்று சொன்னோம். அதிலே ஒரு வங்கி இன்றைக்கும் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு வங்கி அந்த வங்கியினுடைய பணத்தை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதனுடைய விளைவுகளை சட்டப்பூர்வமாக அந்த வங்கி சந்திக்கும். அது தனிப்பட்ட பிரச்சனை. ஆமா, நிச்சயமா அது விட முடியாது. அதை லீகலா அவங்க தப்பு பண்றாங்க. சோ அதனால அதை விட முடியாது. இப்படி இருக்கின்ற போது நியமன பொதுச் செயலாளர் ஒரு துணை பொதுச் செயலாளரை நியமிக்கின்ற போது அந்த நியமிக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளருக்கே அந்த துணை பொதுச் செயலாளருடைய பதவி நிரந்தரமானதல்ல. காரணம், சட்ட விதிகளின்படி அந்த பதவி அவருக்கு வழங்கப்படவில்லை. அப்படி இருக்கின்ற போது தேர்தல் ஆணையத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் முடிவு செய்கின்ற போதுதான் இந்த பொதுச் செயலாளருடைய நியமனம் செல்லுமா செல்லாதா என்று சொல்ல முடியும். தேர்தல் ஆணையமே 2 மாதங்களுக்கு முன்பாக அனுப்பப்பட்ட ஒரு சுற்றறிக்கையில அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரிடம் காலியாக இருக்கிறது என்றுதான் அனுப்பியிருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா அணிக்கும் மரியாதைக்குரிய மதுசூதனன் அவர்களுக்கும் அம்மா அணிக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கும் தான் அனுப்பப்படுகிறது. பொதுச் செயலாளருக்கோ துணை பொதுச் செயலாளருக்கோ சுற்றறிக்கை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அனுப்பப்படவில்லை. அப்போது தேர்தல் ஆணையம் புதிய பொதுச் செயலாளரையும் பொதுச் செயலாளரையும் இந்த கட்சியினுடைய ஒரு பொறுப்பில் இருப்பவர்களாக கூட அங்கீகரிக்கவில்லை. அதிலிருந்து மேலிருந்து வாழியாக நாம் பார்க்கின்ற போது இவர்கள் இருவருக்குமே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த விதமான ஹோல்டுமே கிடையாது. அப்போ இவங்க நியமிக்கக்கூடிய இந்த பதவிகள் எப்படி செல்லும் என்பது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வி, தற்போது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளரும் அவைத்தலைவரும் யார் என்று சொன்னால் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் மதுசூதனன் அவர்களும் தான் பொருளாளரும். எப்ப தேர்தல் ஆணையம் சொல்லுதோ 2 பக்கமுமே இல்லன்னு அர்த்தம். இவர்கள் தான் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. டிஸ்பியூட்டட்னா கட்சியோட பொதுச் செயலாளர் யாருங்கிறது டிஸ்பியூட்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கும் இல்ல அவங்களுக்கும் இல்லன்னா அர்த்தம். அவங்களுக்கு இல்ல உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஏடிஎம்கே ஃப்ரீஸ்டு. அப்ப அப்படி இருக்கும்போது பொதுச் செயலாளருடைய ஏடிஎம்கேல இருந்த பொறுப்பு எதுவுமே நம்ம இப்போ அத தப்பு பண்றீங்க. பொதுச் செயலாளருடைய ஏடிஎம்கே இப்ப 2 அணியா இருக்கும்போது ஏடிஎம்கே பொருளாளர் திரு பன்னீர்செல்வம் இருக்க முடியாது. இல்ல அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, ஏடிஎம் பொதுச் செயலாளருடைய பதவி மட்டும் தான் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது, விவாதத்துக்குரியதாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பதவிகள் எந்த பதவிகளுக்கும் விவாதத்தில் கிடையாது. ஏடிஎம் இந்த நியமனத்திற்கு முன்னாடி உள்ள ஸ்டேட்டஸ் கோ தான் தொடரும்னு எங்கேயுமே தேர்தல் ஆணையம் சொல்லல. அது நம்ம பார்க்க வேண்டியது. சொல்லல. அது லாஜிக்கா பார்த்தோம்னா ஏடிஎம்கே ஒன்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுச் செயலாளர் வேக்கன்ட், பாக்கி இருக்கிற பதவி எல்லாம் அப்படியே இருக்குது. ஓகே, அப்படின்றது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. கலைராஜன் அவர்கள்ட்ட நான் கேட்க நினைக்கிறது, மாறி மாறி கருத்துக்கள் இருந்தாலுமே கூட ஒரு விஷயம் நிதர்சனம் இல்லையா? இன்னைக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? சசிகலா அவர்களுடைய பொதுச் செயலாளர் நியமனம் செல்லுமா செல்லாதான்னு இன்னும் முடிவெடுக்கப்படல, இன்னும் அது ஒரு டிஸ்பியூட்டடான விஷயமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய அடுத்தடுத்த நியமனங்கள் எல்லாமே கேள்விக்குறி. திரு தினகரன் அவர்கள் நியமனம் கேள்விக்குறினா இன்னைக்கு திரு தினகரன் அவர்கள் போட்டிருக்கிற நிர்வாகிகளும் கேள்விக்குறி தானே? அவங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்குல்ல? இல்ல லாஜிக் இருக்கு, ரைட்டுங்க. இப்போ அது வந்து ஒரு போஸ்ட்டை வந்து 2-4 பேர் டிஸ்பியூட் கிளைம் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ டிஸ்பியூட்டட் பிளேஸ் தானே அது. ஆமா, பாபர் மசூதி இருந்துச்சு, அது 2 பேரும் கிளைம் பண்றாங்க, 2 டிஸ்பியூட் பிளேஸ் தான். அத்து மீறி போய் தானே அதை உடைச்சாங்க.
இன்றைக்கி அந்த கேஸை சந்திச்சு தானே இருக்காங்க அத்வானி போன்றவங்கலாம். நான் எது சொல்கிறேன்னா, வன்முறையை கையில் எடுத்தால் அது பிரச்சனைக்குரியது தானே. இங்கே வந்து அது நான் அந்த கையில் எடுக்கல. நீங்கள் வந்து இப்போ சொல்கிறாங்களா அவங்க தாய் நட்பு குட்டி பகைங்கிற கதையா இருக்கு எனக்கு. இப்ப சசிகலா அம்மையார் வந்து பொதுச் செயலாளர் எங்களுக்கு பரவாயில்லை, ஆனால் தினகரன் எங்களுக்கு ஆகாது. இல்ல என்ன அர்த்தம்? அது அவங்களோட நிலைப்பாடு ரெட்டை நிலைப்பாடு நீங்க விமர்சிக்கிறீங்க. நான் கேக்குறது சட்டம் என்ன சொல்லுது? திரு பாபு முருகவேல் அவர்கள் சொல்லுது இல்ல டிஸ்பியூட்னு ஆயி போச்சு. ஆமாங்க, அது அப்படியே இருக்குங்க. அது நீங்களே ஏன் முடிவு எடுக்கிறீங்க? இது முடிஞ்சு போச்சு சசிகலாவுக்கு இல்லன்னு நீங்க எப்படி முடிவு எடுக்கிறீங்க? இல்ல அவங்க இல்லன்னு முடிவு எடுக்கலையே, அதுல குழப்பம் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுடைய பதவியே உறுதியாகாத போது, நம்மளோட பதவியே உறுதி இல்லன்னா நம்ம எப்படி இன்னொருத்தருக்கு பதவி கொடுக்கிறது? அது மாதிரி பாத்துட்டு இருக்க முடியாதுல்ல, அது வரல வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. ஓபன்னீர்செல்வம் நாளை கூட பதவி அவர் அனௌன்ஸ் பண்ண போறாரு. அதுக்காக நாங்கள் கட்சி நடத்தாம இருக்க முடியுமா? அதுக்காக எடப்பாடி முதலமைச்சர் சசிகலா நியமிச்ச எடப்பாடி தான் அவரு முதலமைச்சராக இருக்க முடியாது, நான் ரிசைன் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முருகமாறன் ரிசைன் பண்ணிட்டு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கியது 122 எம்எல்ஏக்களை கூவத்தூர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அவர்களை எல்லாம் கட்டுப்பாட்டோடு சென்று எப்படி எல்லாம் நடத்துவது எம்எல்ஏக்களுடைய ஆதரவுல தானே சார் ஒரு சீஃப் மினிஸ்டர். நான் சட்டப்படி தான் கேக்குறேன். நான் எப்படி அங்க சட்டப்படி கேட்டனோ அதே மாதிரி சட்டப்படி இப்ப நான் கேக்குறேமா, சட்டப்படி இப்ப கேக்குறேன். இதே 122 எம்எல்ஏ இப்ப நாளை கூட்டுங்க, கூட்டி நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும் சொல்லுங்க. நீங்க தேர்ந்தெடுக்கட்டும். யார் இல்ல தேர்ந்தெடுப்பாங்களா? மாறும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? தேர்ந்தெடுப்பாங்களா மாட்டாங்களா? அரசியல் எது நடக்குமா? நேத்தான 4 எம்எல்ஏ வேணாம்னு சொன்னா இன்னைக்கு 2 எம்எல்ஏ வந்து சொல்றல. நீங்க தான் அரை நேரம் முன்னாடி ஆட்சியை கவுக்கவே மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன், 24ஆம் தேதி நேத்தைக்கு வந்து 4 பேர் முடியாதுன்னு சொன்னாங்க, இன்னைக்கு 2 பேர் ஒத்துக்கிட்டாங்கல்ல. யாருடைய மனசு நிலை இல்லமா, எங்க வந்து கன்சிஸ்டன்சியே இல்ல, அதான் குழம்பி போயிருக்கான். அததான் திரு ஜெயக்குமார் அவர்கள் சந்தேகப்படுறாரு. ஆட்சியை கலைப்பதற்கு முயற்சி நடக்குது. அந்த மாதிரி வேலையே கிடையாதுங்கிறது தான் நான் என்ன சொல்றேன். இப்ப அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே நீங்க வராதீங்க. அவ சின்னமா நீங்க டிஸ்பியூட் வந்து முடிவு தெரியற வரல நீங்க வெயிட் பண்ணுங்க. ஏன் வெயிட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அம்மா அணின்னு வைத்து எல்லா பொதுக்குழுவில் எல்லாம் சேர்ந்து உறுப்பினராக எல்லாம் சேர்ந்தா நீங்க வந்து சசிகலா அம்மையாரே நீங்கள் துணை பொதுச் செயலாளர் அறிவிச்சீங்க. எல்லாரும் முருகமான உட்பட நான் உட்பட எல்லாம் சேர்ந்துதான். அப்படி இருக்கும்போது வரல வரட்டுமே. அதுக்குள்ள நீங்க அவங்களா நியமிக்கப்பட்டவங்க யாரும் செல்லாதுன்னு சொன்னா திண்டுக்கல் சீனிவாசன் செல்லாது, செங்கோட்டையன் செல்லாது, இவங்கெல்லாம் செல்லாதுன்னா திண்டுக்கல் சீனிவாசனோட ஓ பன்னீர்செல்வம் சீனியரா, செங்கோட்டையனோட சீனியரா ஓ பன்னீர்செல்வம், மதுசூதனன் வேணா சீனியரா இருக்கலாம். பேசுனீங்கன்னா எல்லாமே அப்படி குழப்பமா தாங்க வரும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த பட்டுக்கோட்டை அழகிரி கேள்விப்பட்டீங்களா? பட்டுக்கோட்டை அழகிரினா நான் கருணாநிதி மகன் அழகிரியை சொல்லல. பட்டுக்கோட்டை அழகிரினா அவர் நோய்வாய்ப்பட்டு திருச்சியில இருந்து நம்ம மெட்ராஸ் வரையில் நடந்தே வந்து ஒரு தமிழ்நாடு வேணும்னு சொல்லி அந்த காலத்துல மிகப்பெரிய பேச்சாளர் அவருக்கு வந்து பணம் செலவு பண்ண காசு இல்லை. அப்படி செத்து போனவங்க இயக்கத்தை வளர்ந்தவங்கலாம் அண்ணா அவருக்கு பணம் கொடுத்துட்டு பரிசு தொகையை காமிங்க, ரெசிப்டை காமிங்க, நான் உங்களுக்கு கூட்டத்தில் வந்து பேசுகிறேன் பாரு. அவர் என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சி எதிர்த்து மாதிரி தான் பிரச்சனை பண்ணோம், பணத்தை வச்சுக்கிட்டு அவங்கள பிரச்சனை பண்ணப்ப திராவிட இயக்கம் வளர்ந்தப்ப சொல்கிறேன், இது மாதிரி வந்து இவங்களுக்கு என்ன அவங்கெல்லாம் வந்து கூத்தாடி போயிடுவோம், இவங்களுக்குள்ள நாட்டு ஆள் என்ன திறமை இருக்குன்னு சொன்னப்ப, உங்களுடைய பணம் பாதாள வரை பாயும் என்றால் எங்களுடைய கொள்கை அண்ட பிண்ட சராசரங்கள் எல்லாம் பாயும் சொன்னாரு. அதே மாதிரி எங்களுடைய ஆட்சியை கலைப்பதற்கு தினகரன் உட்பட சொல்றேன், அத்தனை பேர் சேர்ந்து உட்கார வைத்த ஆட்சியா இந்த ஆட்சி, எடப்பாடி ஆட்சி, முதலமைச்சர் இருக்கிற ஆட்சி. எடப்பாடி அவர்கள் வாய் திறந்து தினகரன் துணை பொதுச்செயலாளர் இல்லை என்று சொல்லட்டும், திரு சசிகலா அம்மையார் துணை பொதுச்செயலாளர் இல்லை என்று சொல்லட்டும். அவரு பாப்போம். இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் தான் சொல்லிட்டு இருக்காரு, அண்ணா எஸ்ஆர்ஏ மாதிரி சொல்லிட்டாரு, நான் ஊழலை ஒழிக்க போறேன். அதே மாதிரி ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டீங்களா? ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் தியாகம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல ஜெயபிரகாஷ் நாராயணன் தியாகம் இல்ல, வரலாறு ஒரு கருத்தை மட்டும் கேட்க கூடாது. நீங்க அவங்க மாதிரி தியாகிகள்லாம் இருந்த நாடுமா இந்த நாடு? ஊழலை ஒழிப்பேன் ஊழலின் மொத்த உருவமா இருக்கிறது நிறைய தியாகிகளை பார்த்த நாடுங்கிறதுல சந்தேகமே இல்ல. இப்ப இருக்கிற தலைவர்கள் ஒரே வார்த்தை, எங்களுடைய ஆட்சி எடப்பாடி அவர்களை கொண்டு வந்தது எங்கள் சின்னம்மா, எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். இவர்கள் போட்ட பதவிகளையும் இவருடைய ஆட்சியையும் கலைப்பதற்கு எந்த கொம்பன் வந்தாலும் சரி, அவர்களுடைய அண்டமிட்ட சராசரங்களை எல்லாம் நாங்கள் பூந்து பாய்ந்து அவர்களை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த ஆட்சி தொடரும். ஓகே, நாங்களே நினைச்சா தவிர வேற எதுவும் பண்ண முடியாது, பண்ண மாட்டோம். ரைட், ஓகே. நான் திரு இளையராஜா உங்களுடைய இறுதியான பார்வை. மக்கள் விரோதமா செயல்படுற ஆட்சி இருந்தென்ன கலைச்சென்ன அப்படின்றதா எங்களுடைய இது. ஆனாலும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இபிஎஸ்ஆலையும் பொறுப்புகளை நியமிக்கக்கூடிய தகுதியோ அதிகாரமும் இல்லை. பாஜக தரப்பு ஆதரவாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஆலையும் மக்கள் செல்வாக்கு பெறக்கூடிய அளவுக்கு பொறுப்புகளை அறிவிக்க முடியல. ஆனாலும் கூட டிடிவி அவர்கள் மட்டும்தான், தினகரன் அவர்கள் மட்டும்தான் பொறுப்பாளர்களை நியமிக்கக்கூடிய அளவில் இருக்கிறார்.
இதுல இருந்தே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சசிகலா குடும்பத்தினுடைய செல்வாக்குல தான் அதிமுக மறைமுகமா இயங்கிக்கிட்டு இருக்குன்றத நிச்சயமா சொல்லலாம். நமது எம்ஜிஆர்ல முதலமைச்சருடைய செய்திகளும் இருட்டடிக்கப்படுது. அதே மாதிரி தொடர்ச்சியா பாஜக எதிர்ப்பு செய்தியும் அதை பதிவு செய்யப்படுது. அப்போ அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க யாரு அப்படின்றத நம்ம இது பாக்குறோம். இந்த அணிகளால அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் வராது. இது ஒரு குடும்ப சண்டை மாதிரி அதிகாரத்துக்கான அவங்களுக்குள்ள இருக்கிற அதிகார பகிர்ந்ததுக்கான செய்தியை, அதாவது பகிர்வை ஊடகத்தின் மூலமா வெளிப்படுத்துறாங்களே தவிர இவங்களுக்குள்ள பெரிய விரோத போக்கெல்லாம் கிடையாது. விரைவில் இவங்களும் இணைஞ்சிருவாங்க. நாங்க கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களே உங்களை, இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யறதை விட்டுட்டு கட்சியை காப்பாத்துட்டு ஊடகத்துல நீங்க பேசி தெரியறத எங்களால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அவர்கிட்ட இறுதியான கருத்தை பெற வேண்டியிருக்கு. திரு பாபு முருகல் அவர்களுடைய இறுதியான பார்வை. திரு இளையராஜா அவர்கள் சொல்றது போல இங்க ஆட்சி நிலைக்கணும் அப்படிங்கறதுல எல்லாருமே தெளிவா இருக்காங்க. யார் தலைமையில நிலைக்கணும், யார் முதலமைச்சரா இருக்கணும் அப்படிங்கறதுலதான் டிஸ்பியூட். இல்லதான் இப்போ ஆட்சி நிலைக்க வேண்டுமா, ஆட்சி தொடர வேண்டுமா, ஆட்சி கவிழ்க்க வேண்டுமா, எந்த விதத்திலுமே நாங்க இல்லை. நாங்க இது ஒரு பினாமி ஆட்சின்றதோ பொதுவா சொல்லிட்டு அண்ணன் எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆட்சி கவிழ வேண்டுமா கவிழாது. இன்னைக்கு 37 சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு தினகரன் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். 37 67 கூட ஆகலாம். ஆனால் இந்த ஆட்சி கவிழாது. ஏனென்று சொன்னால் இதில் இருக்கக்கூடிய ஆதாயங்கள் அது போல பதவி ஆதாயம், பல ஆதாயங்கள் இருக்கிறது. அதனால எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இந்த ஆட்சி கழுவதற்கு தயாராக இல்லை. அடுத்த தேர்தலை சந்திக்க முடியுமா, நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா, வாய்ப்பு கிடைத்தால் வெற்றி பெற முடியுமா என்கின்ற பல கேள்விகள் இருக்கிறது. அதனால இது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் யாரும் இந்த ஆட்சி கழுவதற்கு உங்களுடைய அணிக்கு இல்லைன்னு சொல்றீங்க. ஒரு புறம் ஊழல் ஆட்சின்ற விமர்சனம் வச்சுட்டு, மறுபுறம் இன்று திரு கே.பி. முனுசாமி அவர்கள் சொல்கிறார் எங்களுடைய அந்த 2 கோரிக்கைகள் இருக்கு இல்லையா, அதை ஏத்துக்கிட்டா இணைப்பு என்றுமே சாத்தியம் அப்படின்னு சொல்லி ஊழல் ஆட்சி திருத்தத்துக்கு நாங்க முயற்சி பண்றோம் எடுத்துக்கோங்களேன். அப்படி எடுத்துக்கோங்க. ஊழல் ஆட்சியை நாங்க உள்ள போய் நாங்க திருத்த போறோம். பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டா சுத்தமான புனிதமான ஆட்சியா அப்படியே ஓவர் நைட்ல மாறிடும். முயற்சி பண்ணுவோம். இதே அமைச்சரவை, இதே அமைச்சர்கள் அதுக்கப்புறம் தானே இப்ப ஏசியங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ஒன்று. இரண்டாவது, இந்த 122 சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் முதலமைச்சர் ஆக்கினோம் என்று அண்ணன் ஒரு கன்ஃபெஷன் கொடுத்திருக்கிறாரு. இந்த கன்ஃபெஷனை நான் எப்படி பார்க்கிறேன், நான் அந்த 122 சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியே விட்டிருந்தால் அப்ப அவர்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு கொடுத்திருப்பார்கள். அப்ப திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமைந்திருக்கும். ஒன்று. இரண்டாவது, அதுதான் உண்மைனா இன்னைக்கு அவங்க ஆதரவு கொடுக்கலாமே. இல்ல அதுதான் கொடுக்கலையே, இப்ப நடக்காது. திரு ஆறுகுட்டி இங்க இல்ல அது நான் தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கும் போதே சொல்றேன், பொது வெளியில் சில விஷயங்களை நாம் விவாதிக்க முடியாது என்று. பல விஷயங்கள் பொது வெளியில் விவாதிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ அந்த 122 சட்டமன்ற வாழ்வியல் தத்துவத்தின் பிரகாரம் வலுவானவன் வாழ்வான் என்ற போது இவங்க அந்த 122 பேருக்கு ஏதோ ஒரு விஷயத்திலே வலு சேர்த்திருக்கிறார்கள். அதனால தான் இந்த ஆட்சி நாங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்றது தப்பு. ரைட். ஓகே. திரு முருகுமாறன் அவர்களுடைய இறுதியான பார்வை பெற விரும்புறேன். தேர்தல் ஆணையத்துல சசிகலா அவர்களுடைய நியமனம் செல்லும்னு சொன்னா அவர்களுடைய கை ஓங்கும், செல்லாதுன்னு சொன்னா திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய கை ஓங்கும். 2 வாய்ப்புகள்லயுமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவருடைய கை ஓங்குவதற்கான வாய்ப்பு இல்லைன்றது போல தெரியுதா? பொறுத்திருந்து பார்ப்போம். முதல்ல சகோதரர் பாபு முருகவேல் அவர்கள் சொன்னார்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள் ஊழலற்ற ஆட்சி அமைக்கப் போகிறார் என்று சொன்னார்கள். நான் ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அத்துறை பேருமே அருமை அண்ணன் திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லோருமே அவருடைய அமைச்சரவையில் இருந்தவர்கள் தான். இன்றைக்கு திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் விலகியதற்கு பின்னால் அந்த இடத்துல அருமை அண்ணன் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள், பணியமர்த்தப்பட்டார்கள். ஆனால் இவர்கள் எல்லோரும் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அமைச்சர்களாக பணியாற்றியவர்கள் தானே. இவரோடு பணியாற்றுகிற பொழுது இவர்களெல்லாம் உத்தமர்கள். இவர் இல்லாமல் அந்த ஆட்சியை செய்தால் அவர்கள் எல்லாம் கெட்டவர்களா? நீங்கள் நாட்டு மக்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நன்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இயக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஊழல் இப்ப மட்டும் ஏன் கேள்வி கேட்கிறீங்க? அப்படியா? ஒரே அப்படி இல்ல, ஊழலை அழிப்பதற்காக வந்த இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு சாமானியமானவனும் சாதாரணமானவனும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஏழையாகவும் பாழையாகவும் இருக்கக்கூடியவன் எல்லாம் அரசு பதவியை அமர்த்தி அழகு பார்த்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை செய்த பெருமை புரட்சி தலைவிக்கும் புரட்சி தலைவி அம்மாவுக்கும் உண்டு. நம்முடைய திராவிட இயக்கத்துடைய தோரண வாயிலாக இருக்கிற பிறகு இருப்பதை அண்ணாவுக்கும் உண்டு. நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு பன்னீர்செல்வம் ஒருவரை தவிர மீது அத்தனை பேரும் பன்னீர்செல்வம் அமைச்சரவையில் இருந்தவர்கள் தானே. அவர் யாரை சொல்லுகிறார்? எந்த இடத்துல ஊழல் நடந்ததாக சொல்ல முடியுமா? ரைட்.
ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய இறுதியான பார்வையா நான் வந்து ஆட்சியில வந்து ஊழல் இல்லை அப்படிங்கறத உங்களுடைய இறுதியான கருத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக அணிகளுக்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. எல்லாருக்குமே ஒரு சொல்லணும். ப்ளீஸ் ரொம்ப சுருக்கமா முடிச்சிருங்க, எனக்கு நேரமே இல்ல. சுருக்கமா சொல்றேன். பைபிள்ல ஒரு பெண்ணை பார்த்து உபச்சாரம் சொல்லி எல்லாம் கல்லெடுத்து அடிப்பாங்க. அப்ப பேசுனாதர் சொல்றாரு, உண்மையிலே உங்க நல்லவங்க யாராச்சும் இருந்தா அந்த பொண்ணு மேல கல்லடிக்கன்னு சொல்லுவாரு. உண்மையிலே உத்தமரா இருந்தான்னு. அது மாதிரி உத்தமம் ஒரு பேர் கல்லெடுத்து வீச மாட்டான். அது மாதிரி ஓபிஎஸ் வந்து உத்தமரே கிடையாது. ஒண்ணு திராவிட இயக்கம் அதிமுக இன்னைக்கு ஆட்சி இருக்கிறதே அண்ணா ஒரு காலத்தில் சொன்னது போல கொட்டி கிடக்கிற செங்கல் அல்ல. திருமதி சசிகலா அம்மையார் திருமதி துணை பொதுச்செயலாளர் தினகரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட கோபுரம் அது. அந்த கோபுரத்தில் இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் எடப்பாடி. இந்த ஆட்சியை நீங்க வாய்ப்பு கேட்டீங்க, இப்ப அவர் வாய்ப்பு கேட்கிறார். அவருக்கு வாய்ப்பு இல்ல, அவர் கடைசி வாய்ப்பு. ப்ளீஸ் வைண்ட் அப் யுவர் கமெண்ட்ஸ். அவர் 30 வினாடிகள் ஒரே தான். என் மீது குற்றம் சுமத்துவர்கள் தாராளமாக நீங்கள் வழக்கு தொடுக்கலாம் என்று நேற்றைய பொதுக்கூட்டத்திலே மரியாதைக்குரிய ஓபிஎஸ் சொல்லிவிட்டார். ஊழல் இருக்கிறது, நான் செய்திருந்தேன் சொன்னால் வழக்கு தொடுத்து வழக்கு சந்திப்பதற்கு தயாராக. நிகழ்ச்சி தற்போது நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக அதிமுகவில் பல உட்கட்சி குழப்பங்கள் வெளிப்படையாகவே இருக்கின்றன. இது அரசாங்கத்தை பாதிக்க போகிறதா, தேர்தல் ஆணையத்தின் முடிவு ஒரு தீர்வை கொடுக்க போகிறதா என்ற விஷயங்களை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி.